டாமான்சாரா டோல் சாவடிக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த எம்பிவி வாகனம் ஒன்றிலிருந்து 150 கிலோ ஷாபு போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை ஆடவர் ஒருவரால் அந்த கார் அங்கு கைவிடப்பட்டதாக அறியப்படுகிறது என்று புக்கெட் அமான் சாலை போக்குவரத்து குற்றப்புலனாய்வு இலாகா இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது யுஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். முன்னதாக திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் NKVE நெடுஞ்சாலையின் 18வது கிலோமீட்டரில் சென்று கொண்டிருந்த அந்த MPV வாகனத்தை சோதனையிட நிறுத்துமாறு நெடுஞ்சாலை ரோந்து காவல் அதிகாரிகள் பணித்தனர். ஆயினும் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் அதனை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றார். அதிகாரிகளிடமிருந்து தப்பும் முயற்சியில் டாமான்சாரா டோல் சாவடி தடுப்பு கம்பியினை மோதி தள்ளிய பின்னர் அந்த டோல் சாவடியின் வலப்புற தடத்தில் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். எனவேதான் அந்த வாகனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 6 பச்சை வண்ண மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மூட்டைகள் ஒவ்வொன்றிலும் தலா 25 பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட மொத்தம் 150 கிலோ ஷாபு போதைப்பொருள் பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த பிளாஸ்டிக் பைகளின் மேல் சைனீஸ் பின்வே என்று சீன மொழியில் குட்டியாக எழுதப்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.